இது திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அம்மா, அப்பா, குழந்தைங்க, மற்ற உறவினர்கள், இல்ல கணவன், மனைவி, குழந்தைகள் இத சேர்ந்து தான் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். இருவர் திருமணம் செஞ்சுக்கும்போது நம்ம ஐடியல் கப்புலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, முயற்சியும் பண்றாங்க. ஆனா, சூழ்நிலைகள் எல்லா நேரத்திலயுமே அதுக்கு ஏதுவா அமையும்னு நம்ம சொல்ல முடியாது. சில சமயங்கள் சில இக்கட்டான சூழ்நிலைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் குடுக்காம, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு, மத்தவங்க முன்னாடி அவங்கள இருவரையும் விட்டுக் குடுக்காம இருக்கிறத நம்ம ஐடியல் கப்பிள் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது. லிசனிங், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தங்க என்ன சொல்றாங்கன்றத முதல்ல கேட்கணும். அவங்க எந்த சூழ்நிலையில சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சோ இத அஃபென்சிவ் லாங்குவேஜ்ல சொல்லாம, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ்ல சொல்லணும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் அது எங்க மேம் இருக்கு? எங்க கிடைக்குது? எவ்வளோ வேல? அப்படின்னு கேட்கிறீங்களா? அது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம பேசுற விதத்துல தான் இருக்கு. இப்போ ஒருத்தர் இருவருக்கு நடுவுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, எங்கள மாரி கவுன்சிலர் கிட்ட வந்து ஒருத்தர பத்தி ஒருத்தர் பிரச்சனைகள எடுத்து சொல்றதுக்கு பதிலா, நீங்க இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து, என்ன பிரச்சனைகள்? எந்த மாதிரியான சூழ்நிலையில பிரச்சனைகள் வருது? அப்படின்றத ஆய்ந்து, அதுக்கு என்ன தீர்வு? அப்படின்னு உட்கார்ந்து பேசுனீங்கன்னா, நெறைய பிரச்சனைகளுக்கான தீர்வ அது உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். நீங்க எங்களுக்கு குடுக்குற ஃபீஸ் உங்களுக்கு மிச்சமாகும். எங்களோட டைம் எங்களுக்கு சேவ் ஆகும். இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது. ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லதொரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையை வாழும். நான் நிர்மலா சிங்கராயர், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.